விஜய் செப்டம்பர் 15 தேதிக்கு மேலே வந்து மக்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு பயணம், ரோட் ஷோ அந்த மாதிரி போக போறாருன்னு தகவல்கள் வருது. அப்படி போகும் பட்சத்தில் கண்டிப்பாக போறாரு அவர். ஏன்னா அன்னைக்கு கூட மீட்டிங்ல சொன்னார், நான் இதுவரை எதுவும் செய்யல, மக்களை நான் சந்திக்க போறேன், அப்போ நீங்க உங்களுக்கு தூக்கமற்ற இரவுகள் வரும்னாரு அவர். விஜயை பார்த்து திமுக அஞ்சுவது உண்மை என்ற காரணத்தால் அவர் நேரடியாக மக்கள் கிட்ட போறாருன்னா அதுக்கு எவ்வளவு இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள் ஆட்சியாளர்கள், அந்த இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். நிச்சயமா அந்த இடையூறுகள் வரும். அதை மீறி தான் வளரணும். அளவு கடந்தாலும் அந்த இடையூறுகள் போச்சுன்னா மக்களே அதற்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள். ஒரு பந்து அடிக்கடிக்கு எழும்பி வரும். ஒரு பந்து அடிக்கடிக்கு எழும்பி வரும். நீங்கள் விஜய்க்கு எதிராக என்ன செஞ்சீங்கனாலும் அது விஜய்க்கு விளம்பரமாக மாறிப்போம். விஜய்க்கு எதிராக வந்து மீடியாவில், ஊடகங்களில் கூலிப்படைய பெய்டு மவுத்துனால வாடகை விட்டு பழைக்கூடிய ஜென்மங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப வந்துச்சுல. பத்திரிகையாளர்கள், அரசு பார்வையாளர்கள் போர்வையில் அறிவாளி அல்சேஷன்கள் இவங்களை பெரிய அளவில் ஏவி விடுவாங்க, மிகப்பெரிய அளவில் ஏவி விடுவாங்க. ஏன்னா பல கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதை அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்க்கணும். ஒன்று மறந்துடாதீங்க, ரொம்பலாம் நீங்கள் போய் ஒருத்தர் அந்த மாதிரி வந்து அடிச்சிங்கன்னா அவர் வளருவார். இப்படி தான் எம்ஜிஆர் வளர்த்தீங்க, இப்படி தான் ஜெயலலிதா. இந்த மாதிரி வந்து மக்கள் ஆர்வத்துடன் தலையை தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு பிரபலத்தை, உங்ககிட்ட அதிகார பலம் இருக்குது, உங்ககிட்ட பண பலம் இருக்குது, உங்ககிட்ட மீடியா பலம் இருக்குதுன்ற காரணத்துக்காக நீங்கள் அடிப்பீர்களே ஆனால் இயற்கை வட்டியும் முதலமாக உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். ஓகே.